கூடலூர் வனக்கோட்டத்தைச் சார்ந்த சேரம்பாடி மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒரு ஆண் காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தொடர்ந்து நடமாடி வருகிறது. அந்த யானையினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு வனத்துறையின் சார்பாக வனத்துறையின் செயலர் அவர்களும் அந்த பகுதியிலே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் கூட அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ராஜா அவர்கள் டெல்லியிலே இருந்து என்னோடு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த காட்டு யானையை எப்படியும் தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரும் குறிப்பிட்டார். அதுபோல் அவர் வனத்துறை அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன்களப் பணியாளர்களும் அதிவிரைவுப்படை, யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் 75 பணியாளர்கள் 24 மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் வனத்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி இங்கே இக்கோட்டத்தினுடைய உதவி வன பாதுகாவலர் தலைமையில் ஒரு குழு சேரம்பாடி பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக கவனித்து வருகிறார். அது மட்டுமின்றி ட்ரோன் மேலே பறக்க விட்டு யானையினுடைய அந்த நடமாட்டத்தையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி அங்கே உறுதி செய்யும் பொருட்டு, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இதர வனக்கோட்டங்களிலிருந்து கூடலூர் வனக்கோட்டத்திற்கு முன்களப் பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானையின் கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என 2 கும்கி யானைகள்னால் உங்களுக்கு தெரியும். கும்கி யானைகள்னால் இந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த யானைகள் வந்தால் அவைகளை விரட்டி திருப்பி அனுப்பக்கூடிய, அது வனத்துறையினால் பயிற்சி அளிக்கப்பட்ட யானைகள். அவைகள் 2 கும்கி யானைகளும் அங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன. அது மற்ற பகுதியிலிருந்து அங்கே வரவழைச்சிருக்காங்க அந்த கும்கி யானைகளும். அதுவும் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற யானை விரட்டும் காவலர்களையும் வரவழைக்கப்பட்டு யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணியினும் தொடர்ந்து செய்து வருகிறது. அது மட்டுமின்றி இந்நிகழ்வினை கண்காணிப்பதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கும் கூடுதல் முதன்மை தலைமை வனப்பதிவாளர், அது இங்கேருந்து சென்னையிலிருந்து இந்த வன உயிரின பாதுகாவலராக இருக்கிற அதனுடைய செயலர் அவர்களும், அதுபோல் தலைமை வன பாதுகாவலர் அவர்களும், அதேபோல் அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர் டாக்டர் கலைவாணங்கிறது அவர் இங்கே வனத்துறையிலே அவர் பணியாற்றினாலும், கால்நடைத்துறை டாக்டராக பணியாற்றினாலும் வனத்துறைக்காக அனுப்பப்பட்டவர் டெபுடேஷன், அவரும் கலைவாணன், இது போன்ற அவர்களும் சேர்ந்து ஒரு குழு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சிறப்பு குழுவினராக கூடலூருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் இக்குழு தொடர் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்திட களப்பணியாளர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இப்போ அனுப்பியிருக்கிற அந்த குழு டாக்டர்ஸ், அந்த அதிகாரிகள்லாம் போயிருக்கிறது. வனத்துறை பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காகவும் விவசாய பயிர்களை பாதுகாப்பதற்காகவும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காகவும் இரவு பகலாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த யானையை விரட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் நிச்சயமாக வெகு விரைவில் அதற்கான
நிச்சயமாக அது வெற்றி பெறும். அந்த யானையை விரட்டுவார்கள். அந்த பொதுமக்கள் சிறிது பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், கவனத்தோடும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த பொதுமக்களுக்கெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த பணிகளெல்லாம் வனத்துறையின் சார்பாக தொடர்ந்து வனத்துறை செயலர் அவர்களும் அங்கே பணியாற்றுகிற வனத்துறையை சார்ந்த பல்வேறு துறையினுடைய அதிகாரிகளும் அதேபோல் நான் சொன்னதைப் போல மருத்துவர்களும் அங்கே சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவிலே அந்த காட்டு யானை இங்கே காட்டிற்கு மறுபடியும் திருப்பி அனுப்பப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது எல்லா பகுதிகளிலும் அப்பப்போ நடக்கிறதா. அதற்காக இந்த பணிகளையும் வனத்துறை அவ்வப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணி அங்கே சிறப்பாக நடைபெற எல்லா பணிகளையும் வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தாங்க அது மாதிரி தொடர்ச்சியாக நடந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பணிகளை செய்யணும் இல்லையா. இப்போ இந்த யானை வந்தது கொஞ்சம் அந்த மக்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பல்வேறு நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்திருக்கிறது. அந்த வனத்துறை நடவடிக்கைகளை தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் இந்த ஊரில் 13 இடங்களை யானை வெடித்தரமாக அறிவிச்சு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு குடும்பத்தோட அவங்க சரி என்ன சொல்லுவாங்க, டேண்டி கவர்மெண்டோட இடங்களே நிறைய இருக்கிறது, அவங்க கூடியிருக்காங்க, அரசார்பை நடக்கும் வழக்கு இதெல்லாம் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் இருக்குது. அதிலே 2 குரூப் இருக்கிறாங்க. யானைகளுக்கு ஆதரவு ஒன்று, எதிர்ப்பாக ஒன்று. அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்த பிறகு அதற்குடைய நடவடிக்கைகள் எடுக்கும். யானை வெடித்தடங்கள் அரசோட இடங்கள் நிறைய இருக்குது. யானை வெடித்தடங்கள்னு சொல்கிற இடங்கள்ல அரசோட டேண்டி எஸ்டேட் நிறைய இருக்குது. அதுதாங்க அதை குறித்து தான் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கு இருக்கிறது. வந்த உடனே அதுக்கு அந்த மாதிரி நிரூபிக்கப்படுமானால் அவைகள் எல்லாம் சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கும். சில மாதங்களுக்கு முன்பு நீங்களும் துணை முதலமைச்சர் அந்த டிஎன் ட்ரக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு வச்சிங்க. ட்ரெக்கிங் போகிற தொடர்பாக ஒரு ஆஃபீஸ் இது. அது வரவேற்பு எப்படி இருக்கு? இது வரைக்கும் எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? அதுவும் இல்லை அது ஒரே ஒரு இடத்து இது மட்டுமே சார். மீதி ஒரு இப்போ 1200 பேருக்கு மேலே புக் பண்ணி போயிட்டுருக்கு. 1200 பேருக்கு மேலே அதில் புக் பண்ணி அதனுடைய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.